இந்த போர்டில் வந்து ஒரு குழந்தையுடைய ஜாதகம் போட்டிருக்கு. குழந்தை பிறந்தது 16/2/2016 காலையில் 10:40 இந்த குழந்தை பிறந்திருக்குது. கள்ளக்குறிச்சியில் பிறந்தது. இந்த குழந்தைக்கு வந்து சந்திரன் திசை ஆரம்பத்தில் நடக்குது. 6 வருஷம் 9 மாதம் 4 நாள். 2022 வரைக்கும் சந்திரன் திசை. பிறக்கும்போதே பாதகம், சுகத்துக்கு பாதகம். 4ஆம் வீட்டுக்கு பாதகத்தில் சந்திரன் போய் உட்காந்துட்டார். சுகமே முதல்ல பாதிக்குது, சந்திரன் திசை. அடுத்தது லக்னாதிபதி, லக்ன புள்ளி வந்து அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திரனில் போய் விடுது. அந்த சந்திரன் பாதகத்துக்கு போயிட்டார். அஸ்வினி நட்சத்திரம் கேது, கேது வந்து இப்போ பாதகத்தில் இருக்கார். ஆமாம், சந்திரன் கேது. இந்த பொண்ணுக்கு இரத்த புற்றுநோய், குழந்தையிலேயே இரத்த புற்றுநோய். ஃபஸ்ட்டு வந்து புற்றுநோயை கண்டுபிடிக்கும் போது பெண் குழந்தை. பெண் குழந்தை. அந்த 6 வருஷம் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து நோய் இருந்தது, ஆனால் தெரியல. அடிக்கடி உடம்பு கெட்டு போகுதுன்னு சொல்லி போகிறாங்க. செவ்வாய் திசை வரும்போது தான் 2022 தான் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து புற்றுநோயின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க, இரத்த புற்று. சரி, எப்படி புற்றுநோய் வந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த இதில் வந்துட்டு லக்னப்புள்ளி அஸ்வினி, அது கேது, கேது போய் பாதகத்துக்கு போயிடுறாரு. ரெண்டாவது சந்திரன் வந்து 4ஆம் பாதத்தில், 4ஆம் பாதம் பாதகத்துக்கு போயிடுது. அதனால் இந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி, அந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தையே இருக்கிறாரு. சந்திரன் நட்சத்திரத்தையே அந்த அஸ்வினி 4ஆம் பாதம், அதுவும் போய் சந்திரனுடைய வீட்டில் தான் விழுது. அதுக்கு கேன்சர், புத்துநோய், ரத்தத்தில் புத்துநோய். கேது புத்து, சந்திரன் ரத்தம். அடுத்தது இந்த பெண்ணு இறக்கிறது எப்போன்னு சொன்னீங்கன்னா, பிறந்தது 16/2/2016, இறந்தது 15/2/2025. நாளைக்கு பிறந்த நாள், இன்றைக்கி இறக்குது. நாளைக்கு பிறந்த நாள், இன்றைக்கி அந்த பொண்ணு இறக்குது. இந்த பெண்ணுக்கு வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அவங்க அப்பா. 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இந்த குழந்தைய பற்றி வெளியில் சொல்கிறாங்க. அது வெளிநாட்டுக்கும் போகுது. வெளிநாட்டில் இருந்து 10 லட்சம் வந்தது. அவங்க அப்பா மீதி 90 லட்சம் செலவு பண்ணார். எப்படியாவது காப்பாற்றிடுவேன், என் பிள்ளையை காப்பாற்றியே தீரணும்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் எல்லா டாக்டரும் கைவிட்டதுக்கு அப்புறமும் கேரளாவுக்கு கொண்டு போனாங்க. அங்கே போய் ஒரு 10 லட்சம் செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு இறக்கும்போது குரு புத்தி, செவ்வாய் திசை. செவ்வாய் எடுத்துக்கோங்க, 8ஆம் வீட்டுக்காரன் மாரகத்துக்கு போயிடுறாரு. அது குரு நட்சத்திரம். அந்த குரு வக்ரமாக போயிடுறாரு. அந்த குரு யார் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய நட்சத்திரம். இந்த இதில் பாருங்கள், ஏதாவது ஒரு நல்ல நட்சத்திரம் இருக்காது பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ நோய்க்கு அதிபதியாக இருக்கிற புதனும் சூரிய நட்சத்திரம் தான். சூரியன் பாதகத்துக்கு போயிடுறார். செவ்வாய் விசாகம், உங்கள் குரு வந்து சூரிய நட்சத்திரம், புதன் சூரிய நட்சத்திரம், அப்புறம் குருவும் வந்து சூரிய நட்சத்திரம் தான். சுக்கிரன் சூரிய நட்சத்திரம், சனி கேட்டை நட்சத்திரம். கேட்டை நோய்க்கு அதிபதியாக போயிடுறார். அந்த கேட்டையும் வந்து சூரிய நட்சத்திரம் தான். சுற்றி சூரிய நட்சத்திரத்துலேயே அந்த குழந்தை வந்து பிறக்குது. யாருனாலையும் காப்பாற்ற முடியல. இந்த பெண் வந்து என்னுடைய மகள் இருக்கிற வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு பொண்ணு. நான் அந்த குழந்தைகிட்ட பேசியிருக்கேன். அந்த பொண்ணு புத்துநோய் அப்படின்னு சொன்னோன்னே நான் அழுதேன். இப்பயும் எனக்கு அழுக வரும் அந்த குழந்தைய நினச்சா. ஏன்னா அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு என் பொண்ணு போனான்னா, ஆண்டி நல்லா இருக்கீங்களா, அந்த பொண்ணு படுத்து கிடக்கும். அதை விட்டுட்டு வந்தவங்கள, ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க. இது ஒரு சோகமான ஜாதகம். இதை பார்த்துக்கங்க. இறக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு தசை, இது செவ்வாய் தசை, குரு புத்தி, செவ்வாய் யந்திரம் எப்படி அமைது பாருங்கள். செவ்வாய் தசையை மாரகாதிபதி. அடுத்தது
அந்தரமும் செவ்வாயை. அதுக்கு அடுத்தது குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவும் சூரிய நட்சத்திரம். செவ்வாய் குரு நட்சத்திரம், குரு வந்து சூரிய நட்சத்திரம். எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? காப்பாற்ற முடியல இந்த குழந்தைய. அதே அந்த இறந்த அன்னைக்கு வந்து அந்த குழந்தைக்கு 15/2/2025 கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த 12ல் ராகு. எது? அதாவது 15/2/2025 அன்னைக்கு இந்த பெண்ணுக்கு 12ல் ராகு, செவ்வாய் 3க்கு போயிடுறாரு. சூரியன் அதே இடத்துலையே பார்த்துருக்காரு, புதனும் அதே பாதகத்துக்கு வராரு, இந்த சனியும் இதே பாதகத்துக்கு வராரு. அதுக்கு அடுத்தது இந்த மாந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னாலும் மிருகசீரிஷ நட்சத்திரம், அவரும் இந்த பாதகத்துக்கெல்லாம் உட்காந்துருக்காரு. அந்த டைமில் அந்த பெண்ணுடைய உயிர் பிரியுது. அந்த பிரிய நேரத்தில் கூட அந்த பிள்ளைகிட்ட என் பொண்ணு சொல்லியிருக்கா, கூட்டிகிட்டு போங்க ஆஸ்பத்திரி போய் காப்பாற்றுங்க. போக முடியல. போயிட்டு திரும்பி வரும்போது அந்த பொண்ணு அன்னாசி பழம் கொடுங்க, கடையில் பார்த்து வாங்கி கொடுங்க. அந்த அன்னாசி பழத்தை வாங்கி கொடுக்கும்போது கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு கொடுத்துருச்சு. கடைசியாக சாப்பிட்டது தான். வீட்டுக்கு வந்தவொடனே உயிர் போயிடுச்சு. ஆனால் இந்த குழந்தைய நான் நேரில் பார்க்கணும், கடைசியில் இறந்ததுக்கு அப்புறமாவது பார்க்கணும்னு நினச்சா என்னால் பார்க்க முடியும். அது ஒசூர்லேருந்து கள்ளக்குறிச்சி கொண்டு போனாங்க. நான் பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்க முடியல. இது ஒரு சோகமான ஜாதகம். இந்த ஜாதகத்துடைய இதை பார்த்துக்கணும். எனக்கு வாய்ப்பளித்த இந்த வாழப்பாடி சங்கத்துக்கு நன்றி.